வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன தப்பு நம்மளோட மொத்த பணத்தையும் காலி பண்ணிட சான்ஸ் இருக்கு. ஆனா ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கள பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்தும். அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். சரி, ஒரு கல்யாண பஃபேக்கு போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க பிளேட்டை எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதுல தான் நம்ம இன்வெஸ்டிங்கோட ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. பொதுவா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, கிடைக்கிற எல்லாத்தையும் ஒரே தடவையில தட்டுல மலை மாதிரி குவிச்சுக்கிறது. 2வது, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு தேவைப்பட்டா இன்னொரு ரவுண்ட் போறது. இப்போ அந்த முதல் ஆப்ஷன்ல என்ன பிரச்சனை? சாப்பாடு வேஸ்ட் ஆகலாம், இல்லனா வயிறு அப்செட் ஆகலாம். மொத்தத்துல ரிஸ்க் அதிகம். 2வது வழிதான் ஸ்மார்ட்டான வழி. இப்போ இந்த பஃபே ஐடியாவை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம். பஃபேல நாம செய்யற அதே தப்பதான் இங்கேயும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்தா போதும், கையில இருக்கிற மொத்த காசையும் ஒரே ஷாட்ல அதுல போட்டுடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆல் இன் போறது. இப்படி மொத்தமா பணத்தை போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஐயோ, காசு போச்சேன்னு ஒரு பயம், பதட்டம் வந்துடும். அந்த டென்ஷன்ல நஷ்டத்திலே வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. இது எமோஷனலா மட்டும் இல்ல, ஃபைனான்ஷியலாவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போ இந்த ஆல் இன் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பேர் தான் ஸ்கேலிங். நம்ம பஃபே உதாரணத்துக்கு வந்தோம்னா இதுதான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுற மெத்தட். ஸ்கேலிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே தடவைல இன்வெஸ்ட் பண்ணாம அதை சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு வேற வேற டைம்ல இல்லனா வேற வேற விலையில வாங்குறது. இது ஒரு சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி உங்களை காப்பாத்தும். இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரிஸ்க் குறையும். ஒருவேளை நீங்க வாங்கினதும் விலை குறைஞ்சா கூட உங்க நஷ்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. நீங்க வாங்கின உடனேயே அந்த ஸ்டாக் ராக்கெட் வேகத்துல மேல போயிடுச்சுன்னா, ச்சே, மொத்தமா வாங்கியிருந்தா இன்னும் செம்மையா லாபம் பார்த்திருக்கலாமேன்னு ஒரு சின்ன ஃபீலிங் வரும். ஆனா அது பரவாயில்ல. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப நாள் சர்வைவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஒரு விஷயத்த மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. பேராசைய விட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். இந்த மைண்ட் செட்டோட இப்போ நம்ம அந்த 3 மெத்தட்ஸையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்ல முதல் மெத்தட். இதுக்கு பேரு பேலன்ஸ்ட் அப்ரோச், அதாவது சமச்சீர் அணுகுமுறை. இது யாருக்குன்னா ரொம்ப பேலன்ஸ்டா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற பேலன்ஸ் மாஸ்டர்களுக்கானது. வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நீங்க மொத்தம் 1500 ஷேர்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்றீங்க. உங்க பணத்தை 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. முதல்ல 500 ஷேர்ஸ் வாங்குறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி விலை கொஞ்சம் ஏறுது. ஓகே, நம்ம கணிப்பு கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த 500 ஷேர்ஸ். மார்க்கெட் இன்னும் நல்லா போகுது. அப்போ கடைசி 500 ஷேர்ஸ். இப்படி ஈக்குவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்குறது தான் இந்த மெத்தட். இதுல என்ன நல்லதுன்னா எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். நீங்க பெரிய ரிஸ்க்கும் எடுக்கல, ரொம்ப பயந்து ஒதுங்கவும் இல்ல. இது ஒரு சேஃப் கேம். குறிப்பா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். மெத்தட் பேலன்ஸ்ட் ஆளுங்களுக்குன்னா இந்த 2வது மெத்தட் காஷியஸ் அப்ரோச், அதாவது எச்சரிக்கை அணுகுமுறை. இது யாருக்குன்னா ஒரு ஸ்டாக் மேல 100% நம்பிக்கை இல்ல, முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிற காஷியஸ் டெஸ்டர்ஸ்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும். ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி காலை விட்டு தண்ணி சூடா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு பாப்போம்ல, அதே கான்செப்ட் தான். முதல்ல ரொம்ப கம்மியா ஒரு 700 ஷேர்ஸ் மட்டும் வாங்குறீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி விலை ஏறுது, உங்களுக்கும் நம்பிக்கை அதிகமாகுது. அப்போ கொஞ்சம் தைரியமா ஒரு 500 ஷேர்ஸ். மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சதும் பேலன்ஸ் இருக்கிற 800 ஷேர்ஸையும் வாங்குறீங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் ஏற ஏற உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏறிட்டே போகுது. இந்த மெத்தடோட பெரிய பிளஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்ல விலை குறைஞ்சா கூட உங்களுக்கு பெரிய அடி விழாது. ஏன்னா நீங்க கொஞ்சமா தானே வாங்கியிருக்கீங்க. ஆனா மைனஸ் என்னன்னா, நீங்க கடைசியில தான் நிறைய ஷேர்ஸ் வாங்குறீங்க. அப்போ விலை அதிகமா இருக்கும். அதனால உங்க ஆவரேஜ் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரி, பேலன்ஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு, காஷியஸ் மெத்தடும் பார்த்தாச்சு. இப்போ 3வது கான்ஃபிடென்ட் அப்ரோச், அதாவது நம்பிக்கையான அணுகுமுறை. இது ரொம்ப போல்டான இன்வெஸ்டர்ஸ்க்கானது. ஒரு ஸ்டாக் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு இது கண்டிப்பா மேல போகும்னு அடிச்சு சொல்ற கான்ஃபிடன்ஸ் ஸ்னைப்பர்களுக்கான மெத்தட் இது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்டிங்லயே அதிரடியா ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு 800 ஷேர்ஸ். விலை ஏற ஏற உங்க ரிஸ்க கம்மி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டையும் குறைக்கிறீங்க. அடுத்து ஒரு 500 ஷேர்ஸ். கடைசியா சும்மா ஒரு 200 ஷேர்ஸ். இது ஃபர்ஸ்ட் பால்லயே 6 அடிக்கிற மாதிரி ஒரு அட்டாக்கிங் கேம்.
இதோட பெரிய அட்வான்டேஜ் ரொம்ப கம்மியான விலையிலே நீங்க நிறைய ஷேர்ஸ் வாங்கிடுறீங்க. சோ ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க வாங்கின அடுத்த செகண்டே மார்க்கெட் உல்டா ஆச்சுன்னா அடி பலமா விழும். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேயே பெரிய அமௌண்ட்டை போட்டுட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 மெத்தட்ஸையும் பார்த்துட்டோம். ஒவ்வொன்றுலயும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ரூலையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேபிள பாருங்க. இதுதான் இந்த முழு பகுதியோட சாரம்சம். பேலன்ஸ்ட் அப்ரோச், ரிஸ்க் கம்மி, பிகினர்ஸ்க்கு பெஸ்ட். காஷியஸ் அப்ரோச், ஸ்டார்டிங் ரிஸ்க் கம்மி, டெஸ்ட் பண்ணி பார்க்கறவங்களுக்கு நல்லது. கான்ஃபிடென்ட் அப்ரோச், ப்ராஃபிட் அதிகம் ஆனா ரிஸ்க்கும் அதிகம், ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும். மறக்காம இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். கடைசியா அந்த கோல்டன் ரூல். சரி, எத்தனை தடவை இப்படி பிரிச்சு வாங்கலாம்? இது எல்லாருக்கும் வர ஒரு காமன் டவுட். பதில் ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் 3 இல்லனா 4 தடவை தான். ஏன் எப்படி? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 10-20 தடவைன்னு பிரிச்சு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் புரோக்கரேஜ்க்கே உங்க லாபத்துல ஒரு பெரிய பங்கு போயிடும். லாபம் சம்பாதிக்க போய் புரோக்கரை காசு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது தேவையில்லாத வேலை. அதனால 3 அல்லது 4 தடவை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். இப்போ இந்த 3 மெத்தட்ஸும் உங்க கையில இருக்கு. நீங்க ஒரு பேலன்ஸ்ட் மாஸ்டரா, இல்ல ஒரு காஷியஸ் டெஸ்டரா, இல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்னைப்பரா? நீங்க யாருன்னா உங்களுக்கு தான் தெரியும். உங்க கேரக்டருக்கு எது செட் ஆகுமோ அந்த வழியை தேர்ந்தெடுங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல வேகமா ஓடுறத விட ரொம்ப தூரம் விழாம ஓடுறது தான் முக்கியம். சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.